பாவி மதி இல்லாமல் செய்து விட்டேன். பார்வை இழந்து இப்படி கானகத்தில் நட்டு கானகத்திலே தனிமரமாய் இருந்து விட்டேன். இந்த செய்தியினுடைய தந்தைக்கும் தாய்க்கும் தெரிந்தால் மனமே பதறும். என் நிலை யாருக்கு வரக்கூடாது தெய்வமே. கண்கள் ரெண்டும் இல்லையம்மா, கண்ணி உள்ளம் பாடுதம்மா. எல்லாம் காண தூதம்மா அம்மம்மா, காடாத காட்சி எல்லாம் காண தூதம்மா. ஒத்தையடி பாதையிலே சுத்தி வரும் பெண்மையிலே உப்பிக்கல்லோ வைர கல்லோ ஒன்னா சேரும் தும்பிலே தெப்ப போல தண்ணீரிலே கப்பலில் ஓடும். ஒத்தையடி பாதையிலே உச்சல துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு வெத்தலக்குள் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையிலே உரிச்சல துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு வெத்தலக்குள் வாடுதம்மா என்னோட மனசு. குளக்கரைக்கு குளிக்க சென்றா இவ்வளவு நேரமாகிறது இன்னும் வரவில்லையே. அரண்மனைக்கு போக வேண்டுமே, எங்கதான் போயிருப்பா? ஏண்டி அகிலா, அகிலா எங்கதான் போயிருக்க? ஏய் அகிலா எங்க இருக்கு? எவ்வளவு தைரியம் பத்தியா? குளிச்சுட்டு இங்கே படுத்து தூங்குறா. அகிலா ஏய் உனதாண்டி எழுதுறேன். சரிதான் சரிதான் பாருங்க.
என்னுடைய வார்த்தை கேட்காமல் இந்த பாவி அந்த குளத்திலே இறங்கியதால் அந்த குளத்திலே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவம் கலைத்து விட்டு எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சரிதான், எப்பொழுது அறிவிப்பு பலகை எழுதியிருப்பதை பார்த்தும் இப்பேற்பட்ட பாவத்தை செய்தாயோ உனக்கு பார்வை போகட்டும். எனக்கு கண்ணு தெரியலடி, இந்த பாவி எனக்கு கண்ணு தெரியல. நான் போகும்போது வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேனே, என்னுடைய வார்த்தை கேட்டாய், கண்கள் எழுதி நிற்கின்றாயே. உன்னுடைய தாய் தந்தை கேட்டால் இந்த பாவி நான் என்ன பதில் உரைப்பேன்? என்னை விட்டு போகாதடி. இல்ல, உன்னை விட்டு நான் போக மாட்டோமா? அன்பான உறவே, இது ஆகாத வரவே, ஏன் இந்த பிரிவு? அந்த இறைவனின் முடிவு, அந்த இறைவனின் முடிவு. அன்பான உறவே, இது ஆகாத மரவே, இயற்ற பிரிவு, இது இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவே, தன்னையே அன்பான உறவே, இது ஆகாத மரவே, இயற்ற பிரிவு, இது இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவே, போகுமே அன்பான உறவே, இது ஆகாத மரவே, இயற்ற பிரிவு, இது இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவே, இந்த பாவி எரிவிழிகளை மேய்த்து அவளை என்ன உரைக்கின்றாயே? இந்த நிலையில் நான் உன்னை எங்கு அழைத்து செல்வேன்? உன்னுடைய தாய் தந்தையிலிருந்து நான் எப்படி உரைப்பேன்? அகிலா, அழ வேண்டாண்டி, இதற்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கின்றது. சரிதான், இந்த பாவி ஏதாவது ஒரு மலை உச்சியில் இருந்து தள்ளி விட்டது. ஐயா, இந்த பாவி நான் இறந்து விட்டான். என்னுடைய தாய் தந்தையிடத்தில் அவள் எங்கே சென்றாள் என்று தெரியாது என்று போய் அகிலா, அகிலா, அகிலா. இந்த பாவியால் உனக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று என்னுடைய உள்ளமே பதறுகின்றது. அகிலா, ஏன் உயிரே போனாலும் சரி, உன்னை காப்பாற்றாமல் விட மாட்டேன். உன்னை விட்டு நான் பிரியவும் மாட்டேன். சரி அகிலா, அகிலா.
வந்தப்ப நான் அப்படியே காத்துல நீச்சல் அடிக்கிறல்லப்பா. சரிதான். இந்த காட்டிலே தனியாக இருக்கும் பெண்ணிடத்தில் வந்து தகாத எங்கடா இருக்க பாவி. இரண்டையும் இழந்து விட்டால் குருடியா தெரிகிறாளப்பா. சரி, இவள் குருடியாக இருந்தால் நமக்கு என்ன? தற்பொழுது இவளுடைய கற்பினை சூறையாட வேண்டும். உன்னுடைய அரண்மனையில் இருக்கின்ற சமயத்திலே உன்னுடைய அங்கங்களை அங்கமாக பார்த்து ருசி பார்த்தவன் நான். என்றாவது ஒரு நாள் நேரம் கிடைக்கின்ற சமயத்திலே உன்னோடு சேர்ந்து சிற்றின்பத்தை அனுபவிக்கும் என்று மனதிலே ஆசையை வைத்திருந்தவன். அதற்கான நேரம் தற்போதுதான் முகமுடி கொலையனா உண்மை. அன்று ஒரு நேரத்திலே அண்ணன் உரைத்தானே, நாட்டுக்கு வரும்பொழுது கட்டறியால் கொலை செய்ய வந்த இந்த பாவி நீதானா? பாவி, இந்த நேரத்தில் எனக்கு பார்வை கிடையாதே. எனக்கு சொந்தமானது எனக்கு தெரியாமல் இந்த கானகத்தில் இருந்து யாருமே தப்பித்து செல்ல முடியாது. தனிமையில் வந்து சிக்கிவிட்டாய் அல்லவா? உன்னை நான் ருசி பார்த்து போயிட்டு வாடி.